Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கெரியர்ல மை பிகெஸ்ட் சாங் தளபதிக்கு பாடின மெர்சல் படத்துல ஆளப்போறா தமிழர். ரஹ்மான் சார், தளபதி, அட்லி, மெர்சல், அது வந்து ஒரு மேஜிக். கல்கி ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி a கேம் சேஞ்சர். டெஃபினட்டா இந்தியன் சினிமாக்கு அவர் வந்து தனித்துவம்னுவாங்களே, அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு தாட் ப்ராசஸ் அவருது. நான் எப்பவுமே ரஹ்மான் சார் வந்து இப்போ போஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் போடும்போது தலைவர் அப்படின்னு போடுவாங்க. தலைவர் ARR. என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் வித் ரஹ்மான் சார் வந்து தனுஷோட மரியான்ல இந்த நேற்று அவள் இருந்தாள் அவளோடு நானும் இருந்தேன், ஆகாயத்தில் 100 நிலாக்களும் அங்கங்கே நீலப்புறாக்களும் பறந்தன. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கின் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க சிங்கர் தீபக் ப்ளூ அவர்கள். நான் வணக்கம். ஹாய். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஸோ ஐம் ஈவன் மோர் ஹாப்பி. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னா வரப்போற கல்கி அண்ட் வந்துட்டு போன புஷ்பா, தளபதியினுடைய அவ்வளோ பாட்டு, எத்தனையோ பாட்டு பாடியிருக்கீங்க. ஒவ்வொன்றா நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வை நாட் நம்ம தளபதியோடைய ஜேர்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பா தளபதி எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமிலி மெம்பர்னே சொல்லலாம். அண்ட் என்னோட கெரியருக்கு தளபதி விஜய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீஸ் மை ஃபேவரட் ஹீரோ. அண்ட் அவரோட படங்கள்லாம் நிறைய நம்ம தேட்டரில் போய் பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் அவர் வந்து என்னோட கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். ஏன்னா முதல்ல நான் அவருக்கு வந்து ஜில்லான்ற படத்தில் இந்த ஜில்லாவோட தீம் இமான் சாருக்கு, அகெயின் இமான் சார் சம்படி வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அவருக்கு பாடின அந்த ஜில்லா தீம் வந்து நாங்கள் ஆக்சுவலி ஒரு 4 பேர் சேர்ந்து பாடினோம். அண்ட் சைமல்டேனியஸ்லி பொங்கல் ரிலீஸ் 2 பெரிய படம், வீரம், ஜில்லா. ஸோ வீரம்லயும் அந்த ரத்த கஜத்தூர் அதையும் பாடினீங்களா? அதுவும் பாடினேன். அண்ட் அதுவும் இன்னொரு அதே மாதிரி 4 பேர் சேர்ந்து பாடின ஒரு பாட்டு. அண்ட் ஸோ பொங்கல் வாஸ் வெரி ஸ்பெஷல். மாத்தி ஃபர்ஸ்ட் இந்த படம் போனோம், அப்புறம் அந்த படம் போனோம். அண்ட் நம்ம குரல் வந்து இதுல கேட்கறது அந்த அந்த இவ்வளோ பெரிய ஹீரோக்கான ஒரு பாட்டு, அது வந்து வெரி ஸ்பெஷல். பட் அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி பார்த்தா அங்கேருந்து ஒரு 2017 என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கெரியரில் மை பிகெஸ்ட் சாங் அண்ட் வெரி வெரி ஸ்பெஷல் சாங். ஏன்னா தளபதிக்கு பாடின மெர்சல் படத்தில் ஆளப்போறா தமிழர். அது ஆக்சுவலா அந்த டைம்ல இருந்தா இந்த ஆந்தம் இல்லைன்னா அந்த ஹீரோ இன்ட்ரோ இல்லை ஒரு பெரிய சாங் போடுறோம் அப்படின்னா நீங்க இருந்துகிட்டே இருக்கீங்களே. ஒன் பை ஒன்னா அதை பத்தி பேசுவோம். பட் நீங்க சொல்ற மாதிரி மெர்சல் வந்து மறக்க முடியாது. ஆளப்போறா தமிழா இன்னைக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் எல்லா தமிழ். ஏன்னா நான் அந்த பாட்டு பாடும்போதே அந்த முதல் வரியிலேயே விவேக்கோட மேஜிக்ல ஆளப்போறான் தமிழ். ஏன்னா நான் அந்த பாட்டு பாடும்போது எனக்கு வந்து தளபதி பாட்டுன்னு எக்ஸாக்ட் நான் ஃப்ராங்கா சொல்லணும்னா தெரியாது. ஆனா லிரிக்ஸ் பார்த்தோன்னே ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அட்லி இப்போ வந்தாரு. ஸோ அட்லி பார்த்தோன்னா அப்போ வந்து தளபதி மெர்சல்ன்ற பேர் இன்னும் வைக்கல படத்துக்கு. அண்ட் அப்பவே வந்து எனக்கு என்னடா பாட்டு இப்படி இருக்கு. அண்ட் ஃபார் அ சிங்கர் வந்து ரஹ்மான் சாருக்கு பாடினது வந்து ஒரு பெரிய கனவு. அண்ட் நானும் அந்த மாதிரி தான் டிபிக்கலா சொல்லணும், ஒரு ரஹ்மானியாக் எல்லாருக்கும் வரையும் கண்டிப்பா. ஸோ அதால அந்த பாட்டு ரஹ்மான் சார், தளபதி, அட்லி, மெர்சல், அது வந்து ஒரு மேஜிக். அண்ட் முக்கியமா என்ன சொல்லணும்னா அப்பதான் இந்த சோஷியல் மீடியாக்கான ஒரு இதுவும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஃபேஸ்புக்ல அந்த பாட்டு அதுவும் சிங்கிளா ரிலீஸ் பண்ணாங்க. அது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். சிங்கிளா ரிலீஸ் பண்ணோம்னா பயங்கர பஸ் இருந்தது அந்த பாட்டுக்கு. அண்ட் ரிலீஸ் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்போ இன்ஸ்டா அவ்வளோ இது இல்லை, பாப்புலாரிட்டி இல்லை. அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து விடாமல் மெசேஜ், அண்ணா எடுத்தனா அண்ணா தான், அண்ணா தளபதி விஜயநாத் பாடிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் மெசேஜ் பண்ணாங்க. அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் டச்ட் ஃபார் ஆல் தட் லவ். ஏன்னா எனக்கு அப்போ வரைக்கும் வந்து எனக்கு தெரியும், ஐ மீன் மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு பெரிய ஸ்டாருக்கு பாடினா எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வரவேற்பு வரும்ன்றது அப்போ மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது பர்சனலாக ஃபீல் பண்ணது மெர்சல் தான். அண்ட் அந்த ஆடியோ லான்ச் வந்து இப்போ வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட அந்த ஆடியோ லான்ச்சே படத்துக்கு முன்னாடி ஹிட்டான ஒரு விஷயம். தளபதி பேசுன பயங்கரமான ஆடியோ லான்ச். அது என்னன்னா இங்கிலீஷ்ல ஒரு இது இருக்கு,
யூ மஸ்ட் பி தேர் டு பிலீவ் இட் அப்படின்னுவாங்க. அதாவது அங்க இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி அந்த வைப் வந்து அது இப்போ வரைக்கும் என்னால அது இமேஜினே பண்ண முடியாத ஒரு வைப். ஏன்னா ஒருத்தர் பேசிக்கும் போது இப்போ அவங்க கூட பேசுற மாதிரி என் பக்கத்துல இருக்கவங்க கூட பேசினா கூட கேட்காது, அவ்வளோ சவுண்டு. அண்ட் நேரு ஸ்டேடியம் வாஸ் பேக்ட் அண்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஆஸ் சிங்கர். எனக்கு ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அதுதான். எங்களுக்காக அந்த பாட்டு கண்டிப்பா. ஆளப்போரா தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே, வீரன் யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே, வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவ தந்தானே, சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் போரிப்பான் நெஞ்சில் அள்ளி, காற்றில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பாம் இன்னும் உலக மேட அங்க தமிழம் பாட பச்சை தமிழ் உச்சி பூகள் ஏரிசி, வாராயோ வாராய் நீ அன்பா வந்தா ஒளி கொடுப்போம், வாராயோ வாராய் நீ வம்பா வந்தா அசுலு கெடுப்போம், தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறோம், காத்தோட கலந்தாலும் அதுதான் அடையாளம். அப்பா விவேக் அவர்களுடைய வரிகள், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக். இப்போ வரைக்கும் எனக்கு விவேக் வந்து வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா அவரோட ஒரு அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்காரு. ஆனால் எப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார். இட்ஸ் a வெரி ஸ்வீட் பர்சன். நான் அவருக்கு எப்பவுமே சொல்லுவேன், தலைவா நீங்கள் இந்த பாட்டுக்கு எழுதுன நீங்கள் அந்த லிரிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நினச்சாலே திருப்பி இந்த மாதிரி எழுத முடியாதுன்னு. அவ்வளோ பிரில்லியண்டான ஒரு லிரிசிஸ்ட் அண்ட் அவருக்கும் இதுக்கு ஈக்குவல் பங்கு இருக்கு. நிச்சயமா இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனாலே தளபதிக்காக தான். எஸ்பெஷலி இந்த மெர்சல்ல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெட் பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா அந்த ஒரு முறுக்கு மீசையை வச்சுட்டு தளபதி ஒரு வேட்டி சட்டையில போட்டுட்டு உள்ள அப்படியே இறங்கி சுத்தி அந்த தியேட்டர் மூமெண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆஃப் கோர்ஸ். இதுல நான் வேணும்னே ரோஹிணியில தான் போய் பார்த்தேன். அதுதான். ஏன்னா ஆமா, தளபதி படம்னாலே அங்கதான் ஒரு அந்த மாஸ் அந்த வைப் ஒன்று இருக்கு. ஸோ எல்லார் மாதிரியும் அதை நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கரெக்டா ஞாபகம் இருந்தா 2-3 வாட்டி ப்ளே பண்ணாங்க அந்த பாட்டை. சூப்பர் சூப்பர். ரிப்பீட் ஸ்டாப் பண்ணி திருப்பி ப்ளே பண்ணாங்க அந்த ஒரு மொமெண்ட். அண்ட் கண்டிப்பா செலிப்ரேஷன்னா அது தளபதி படம் தான். அண்ட் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு தான் ஒரு பெரிய சல்யூட். இந்த டைம்ல அதே மாதிரி ரஹ்மான் அவர்களை பத்தி பேசி ஆகணும். ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி ஆளப்போறான் தமிழா ரொம்ப வருஷமா ஆண்டுகிட்டே இருக்காரு. கண்டிப்பா நான் எப்பவுமே ரஹ்மான் சார் வந்து இப்போ போஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்ல போடும்போது தலைவர் அப்படின்னு தலைவர் ARR. ஏன்னா அவர் வந்து எனக்கு இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். அண்ட் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில சில பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிக் இந்த விஷயத்த ஒன்று பண்ணணும். அது வந்து என்ன சொல்றது, வாழ்க்கை முடியும் போது இது நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம்னா கண்டிப்பா ரஹ்மான் சாருக்கு இப்படி பாடிட்டு இருக்கேன். பட் அந்த ஒரு ஜேர்னி வந்து கண்டிப்பா ஆஸ் அ சிங்கர் பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஒரு விஷயம். அண்ட் ரஹ்மான் சார் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க அவர் எப்படி. நான் அவரோட ரொம்ப பர்சனலாக ரொம்பலாம் இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை. ஏன்னா அவர் வந்து இஸ் அ வெரி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹீஸ் அ வெரி கூல். எனக்கு இது நல்ல ஒரு வாட்டி எப்போ நடக்கிற விஷயம்னா, நாங்கள் வந்து ஜென்ரலாக நைட்டு தான் போய் ரெக்கார்ட் பண்ணுவோம். நாங்கள் என்ன ஆகும்னா ஒரு 1 மணி 2 மணி போக போக நம்ம பேட்டரி இறங்கிட்டே போவோம்ல, அப்படியே இறங்கிட்டு அப்படியே உட்காந்துருப்போம் ஒரு ஸ்டேஜ் மேலே. அப்போ திடீர்னு வந்து இந்த ஒரு ஏஞ்சல் மாதிரி வருவார் ரஹ்மான் சார், ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட், இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அப்படியே அப்படின்னு ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவருக்கு இந்த எழுந்து நிற்கிறதெல்லாம் பெருசாக பிடிக்காது. அவர் பாட்டு அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அவர் ஃபுல் ஆன் அவர் இறங்கிட்டாருன்னா ஃபுல் ஆன் ஃபோக்கஸில் அந்த மாதிரி போவார். அண்ட் முக்கியமாக வந்து எனக்கு நல்ல ஞாபகம் விஷயம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் வித் ரஹ்மான் சார் வந்து மரியான் தனுஷோட மரியான்ல இந்த நேற்று அவள் இருந்தாள் அவளோடு நானும் இருந்தேன், அதுல தான் நாங்க ஃபர்ஸ்ட் பாட்டு அப்படியே கொஞ்சம் பாடுனீங்கன்னா, ஏன்னா அது அவ்வளோ மெலடியா இருந்துச்சு கேட்கும்போது. நேற்று அவள் இருந்தாள் அவளோடு நானும் இருந்தேன், ஆகாயத்தில் 100 நிலாக்களும் அங்கங்கே நீலப்புறாக்களும் பறந்தன, காற்றெல்லாம் அவள் தேன் குரலாய் நின்றது, மரமெல்லாம் அவள் பூடலாய் மலர்ந்தது, நேற்று அவள் இருந்தாள்
அவளோடு நானும் இருந்தேன். ஆகாயத்தில் 100 நிலாக்களும் அங்கங்கே நீலப்புறாக்களும் பறந்தன. காற்றெல்லாம் அவள் தேன் குரலாயிருந்தது, மலரெல்லாம் அவள் பூடலாய் மலர்ந்தது. ஆள போறான் பாடினவரா அவரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அவர் எப்படி ட்ரை பண்றாரு பாருங்களேன், ஒரு சிங்கரை வச்சு. இ கேன் பி லைக் ஒரு லவுடரான ஒரு ஓப்பன் சாங், ஒரு மெலடியான ஒரு ட்ராக். அவர் இது மெஜிஷியன்ல அவரு. அண்ட் ஸோ ஐ மீன் சொல்லிட்டு இருந்தல இந்த இந்த அது ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நாங்க பாடி ஒரு ஸ்டேஜ் மேல அப்படியே பஞ்சதன் இஸ் ரஹ்மான் சார் ஸ்டுடியோ. அங்க எப்படி இருக்கும்னா, இங்க ஒரு பெரிய ரூம் இருக்கும், ரெக்கார்டிங் பூத், அங்க கன்சோல் இருக்கும். ஸோ கன்சோலுக்கும் இதுக்கும் நடுவில் பெரிய கிளாஸ் இது இருக்கும். அண்ட் ஓவர் நைட் அந்த ஏசியால அந்த கிளாஸ் ஃபுல்லு ஃப்ராஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு தெரியல. நாங்களாம் என்ன பண்ணோம்னா, ஒரு அப்போ நாங்கள் குரூப் செஷன், ஒரு 6 ஐ திங்க் 4 மேல்ஸ் 4 ஃபீமேல்ஸ் 4 சிங்கர்ஸ் இருந்தோம். யாரோ ஒருத்தங்க மட்டும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு நாங்கள் எல்லாம் அப்படியே ஒரு ஸ்டேஜ் படுத்துட்டோம். முடிஞ்சிச்சு எங்க ரெக்கார்டிங். வெயிட்டிங் ஃபார் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்படியே சில் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்கோம். அப்படியே ஒருத்தரா ஒரு விக்கெட்டா உழுது. அப்போ திடீர்னு வந்து வாய்ஸ் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்தது. அப்போதான் வந்துட்டாங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, யாருன்னு தெரியாது எங்களுக்கு. ரஹ்மான் சார் அப்போ எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகல. ரஹ்மான் சார் வந்து சரி நான் ஒரு மெலடி ப்ளே பண்றேன், அது வந்து டப்புன்னு ஒரு வாட்டி கேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விளாடுறாரு. கீஸ்ல அப்படியே பூந்து விளையாடிட்டாரு ஒரு ஃபுல் ஃப்ரேஸ். விளையாட்டு ரெடியா அப்படின்னாரு. எங்களுக்கு ரொம்ப புரியல. அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரியாலிட்டியில வரும் ரஹ்மான் சார் நினைக்கிறேன்னு பேசிக்கிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாட்டி பயங்கரமா சொதப்பணும். ஏன்னா அவர் வாசிக்கிற ஸ்பீடு அந்த இதுல வந்து எங்களால ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ண முடியல. அப்புறம் ஒரு அதாவது இந்த செஷன் வந்து ஆல்மோஸ்ட் 4 hours போச்சு. ஆனா அவர் வந்த அப்புறம் ஒரு 1 hourல என்ன வேணுமோ அதை கரெக்டா வாங்கிட்டாரு. வாங்கிட்டு குட் ஜாப் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூட்டு, அவ்வளவுதான். ஸோ ரஹ்மான் சார் வந்து ஐ திங்க் அவரோட பிக்கெஸ்ட் ஸ்பெஷாலிட்டி, ஐ மீன் சோ மெனி ஸ்பெஷல் திங்ஸ், பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹீஸ் ஐ திங்க் ரொம்ப ஹீஸ் லைக் அ கிட். அவருக்கு புதுசா என்ன டெக்னாலஜி வந்தாலும் ஹி வாண்ட்ஸ் டு ட்ரை. எப்போவுமே எப்போலேருந்துங்க 94லேருந்து இப்போ 24. ஸோ டாக்கிங் அபவுட் 30 years ஆஃப் ரஹ்மான் சார். 30 வருஷமா எனக்கு தெரிஞ்சு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட மியூசிக்கையும் மாற்றிக்கிட்டு, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜிகு ஜிகர் ரயிலில் ஒரு ஸ்டெப்பு போடுறாரு. அண்ட் இப்போ இந்த இன்ஸ்டா நல்லா அவருக்கு கோவிட் அப்போ தான் அந்த இன்ஸ்டான்ற ஒரு விஷயத்தை அவரே ஆக்சுவலி அப்போ தான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் ஹீஸ் ஐ திங்க் மூவிங் வித் த டைம்ஸ் அண்ட் இஸ் ஆல்வேஸ் வித் த டைம்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் எக்ஸ்பெரிமெண்டிங். அண்ட் ஐ திங்க் என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர், கம்போசர். அப்பா ரஹ்மான் சார் பத்தி பேசினா இந்த என்டையர் இன்டர்வியூ தேவைப்படும். தனி ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ எடுக்கும். கம் டு கல்கி, ஆக்சுவலி மோர் வெயிட்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம். அதுல ஒரு ஹீரோவோட தீம் பைரவாவோட அந்த ஆந்தம் வந்து நீங்க பாடிருக்கீங்க. ஹவு ஸ்பெஷல், பிகாஸ் ஒரு இந்தியாவோட மோஸ்ட் வெயிட்டட் சாங் அப்படிங்கும் மூவில நம்ம ஒரு பீங் பார்ட் அப்படிங்கும்போது. இது நான் என்னோட இன்ஸ்டா போஸ்ட்லயே போட்டிருந்தேன். இட்ஸ் ஆல் அ பிளர் அப்படின்னு போட்டேன். ஒரு இது எல்லாமே வந்து ஒரு 4-5 நாள்ல நடந்த ஒரு விஷயம் தான். 3 daysல சொல்லிருந்தீங்க. 3 daysல நடந்த ஒரு விஷயம். ஏன்னா பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு 3 days முன்னாடி தான் ரெக்கார்டே பண்ணோம். சனா நான் சந்தோஷ் நான் வந்து இப்பதான் ரீசெண்டா தான் ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் ஒரு 3 months ஆச்சு. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தேன் நான், ஒரு வயநாடுக்கு ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷன். கரெக்டாக அதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு செஷன், ஒரு பேக்கிங் செஷனுக்கு நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் லாஸ்ட்டாக சந்தோஷ் நான் ஸ்டுடியோ போனது வந்து மனிதன். மனிதனுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு செஷனுக்கு போயிருந்தேன். அப்போ அவரை மீட் பண்ணேன். அவர் 2 ஃப்ரேசஸ் எடுத்தார். அப்போது அவருக்கு வாய்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ என்ன ஆச்சு, கரெக்டாக நாங்கள் அந்த செஷன் முடிச்சு நெக்ஸ்ட் டே நாங்கள் ஃபேமிலி ஒரு 3-4 ஃபேமிலி சேர்ந்து வயநாட்டுக்கு ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம். கரெக்டாக ட்ரெயின் ஏறினப்புறம் கால் பண்ணார். ஐயோ, ஃபோன் வந்து ட்ரூ காலர் சந்தோஷ் காலிங். அண்ணா அப்படின்னா, தீபக் அன்னைக்கு நீ பாடினது ரொம்ப பிடிச்சதுடா, சூப்பராக இருக்கும் வாய்ஸ், சரி எங்கே இருக்க நீ அப்படின்னாரு. இப்போதான் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்புதா, உடனே இறங்க முடியுமா அப்படின்னாரு. நான் எப்படின்னா ஃபேமிலியோட பிளான் பண்ணியாச்சு. இன்னையா இப்போதான் ஒரு பாட்டு ஒன்று வச்சு எடுக்கலான்னு இருந்தேன், ஒரு தெலுங்கு சாங்.
உனக்கு வேறு தெலுங்கு தெரியும், ஸோ பாடலான்னு நினச்சேன். சரி ஓகே, இட்ஸ் ஓகே, ஐ வில் கால் யூ அகேன் அப்படின்னாரு. ஜென்ரலாக என்ன ஆகும்னா, இது நான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த சிங்கர் இன்டர்வியூ பண்ணாலும் இது சொல்லுவாங்க, நம்ம எப்போ ஊரில் இல்லையோ அப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், எப்பவுமே நடக்கிறாது. அதாவது இன்ஃபேக்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கும்போது நினைப்போம், மச்சான் பேசாம ஒன்று பண்ணுவோமா, ஒரு வாரம் வந்து எதுவும் ரெக்கார்டிங் வரலன்னா சும்மா ஊருக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுவோம், புக் பண்ணி வைப்போம், வந்துரும்ல கரெக்டா. நம்ம போகணும்னு அவசியம் இல்ல, டிக்கெட்டை மட்டும் புக் பண்ணு, உடனே கால் பண்ணுவோம். அந்த மாதிரி நாங்க அந்த பாட்டு வந்து வேற ஒரு படத்துக்கு, ஆமா அது வந்து யாத்ரா 2 அப்படின்ற ஒரு படத்துக்கு அந்த பாட்டு. ஆனா நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஜீவா சாரோட படம். ஆமா ஆமா, நம்ம ஜெகன்மோகன் சாரோட அவரோட பயோபிக். ஸோ அதுல அந்த பாட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, நான் நடக்கல அது. ஸோ நானும் ஊருக்கு போயிட்டேன், 4 days ஆச்சு. அவர் சும்மா கேட்டார் எப்போ வென் ஆர் யூ பேக்னா, நான் அந்த மண்டே டியூஸ்டே வரேன் சார், வரேன் நான். சரி அப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டார். ஜென்ரலாக இப்படி நடந்தா அந்த பாட்டு நடக்காது, வேற யாரா பாடிடுவாங்க. நான் வைஃப் கிட்டயும் புலம்பிட்டேன், இன்னும் அநியாயமா இருக்கு, கரெக்டா கிளம்பும் போதுதான் இந்த மாதிரி ட்ரிப்பே ஒரு மாதிரி இருந்திருக்குமே. அது இப்ப பழகிடுச்சு. முதல்ல ஒரு 5-6 வருஷம் முன்னாடி செம்ம கடுப்பா இருக்கும், பட் இப்பெல்லாம் பழகிடுச்சு. சரி ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வரேன், அதே வந்த உடனே உடனே மெசேஜ் அனுப்புறாரு, ஆர் யூ பேக் அப்படின்னாரு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. கரெக்டா இப்பதான் நான் இறங்கிட்டேன். சரி வீட்டுக்கு அவரு லக்கிலி எங்க வீட்டுல இருந்து அவர் வீடு ரொம்ப பக்கம் தான், ஒரு 20 minutes தான் ஒரு ஸ்டுடியோ. சரி முடிஞ்சா உடனே வர முடியுமா அப்படின்னாரு. இஸ் வெயிட்டட் ஃபார் மீ டு கம் பேக். அண்ட் அந்த பாட்டு வந்து ஒரு ப்ராப்பர் ரக்கெட் மண்டே பாக பாக மண்டே அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். ஆமா யாத்ரா, அது ஒரு ஆந்தம் சாங். ஸோ அது பாடி முடிச்சுட்டு அவர் அண்ணாதான் டேக் எடுத்தாரு. இஸ் வெரி ஹாப்பி. அது அந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நம்ப மாட்டீங்க, இதே மாதிரி இப்போ நான் ரீசெண்டா had gone to வாகமன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக போகும்போது அப்போ கால் வந்தது, அவங்களோட இன்ஜினியர் கிட்டே இருந்து வந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 சாங்ஸ் அவருக்கு பாடியிருக்கேன். ஐ மீன் சாங்ஸில் ஒன் வாஸ் ஒன் ஆட், ஒன் கேம்பெயின் சாங், அதெல்லாம் பாடினேன். ஐ ஒர்க் வித் தம் ஆஃப்டர் தட். அப்புறம் இந்த கல்கி போன வாரம் கரெக்டாக நான் போகும்போது கால் வந்தது. அண்ட் பட் அது வந்து தட் வாஸ் ஃபார் அ குரூப் செஷன். ஐ மிஸ் தட். ஐ கேம் பேக். வந்தோடனே உடனே கால் பண்ணாரு, இந்த மாதிரி எங்க இருக்க. அன்னைக்கு தான் எனக்கு ஆக்சுவலி ஒரு ஷோ இருந்தது மகாபலிபுரம்ல. நான் அப்படியே யோசிக்கிறேன், ஐயோ இவர் எங்க இருக்குன்னு கேட்டாலே ஏதாவது ஒன்று இருக்கும். கரெக்டா இப்பதான் நான் போயிட்டு இருக்கேன், நான் இப்பதான் நான் வாப்ஸ் கிளம்புறேன் ஒரு ஷோக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு அண்ணா தான் அவன் வேலை, கிளம்பி இங்க வந்துட்டு போ அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லி போயிட்டேன். போன அப்புறம் அவரு லாஸ்ட் ஒரு 1 month-ஆவே ஹைதராபாத்ல அங்கதான் இருக்காரு. அண்ட் ஹி இஸ் லைக் வெரி huge project. Kalki I think is going to be a game changer definitely Indian cinema க்கு. And அண்ணாவோட 50th project வேற அது, எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஸோ அவரும் வந்து he's a full on busy with that. அண்ட் அவங்க டீம் இங்க இருக்கு. ஸோ எல்லாம் சைமல்டேனியஸாக ஒர்க் போயிட்டு இருக்கு, இங்க ஒர்க் போயிட்டு இருக்கு, ஹைதராபாத் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த பாட்டு வந்து நாங்கள் ஆக்சுவலி ஒரு 2 hours ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அண்ட் அப்போதான் எனக்கு தெரிஞ்சது வந்து தில்ஜித் பாடிருக்காருன்னு. ஸோ தில்ஜித் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இந்திய ஆர்டிஸ்ட் ஃப்ரம் இந்தியா. இன்ஃபேக்ட் அவர் இப்போ ஜிம்மி ஃபேலன் இன்டர்வியூல அங்க வேற போயிருக்காரு. அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஹியூஜஸ்ட். எனக்கு அவர் ஆக்டரா தான் தெரியும், இந்தியா ஆர்டிஸ்டா கொஞ்சம் தெரியும். பட் இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் ஃப்ராங்கா நான் உட்காந்து அவரோட ஒர்க் எல்லாம் பார்த்து, ஐயோ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட நம்மளுக்கு கொலாபரேட் பாடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அது வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இந்த பைரவா ஆந்தம் வந்து செம்மையா போயிட்டு இருக்கு. And for that I'm very very grateful to Sana Anna and Meenakshi Akka. Both of them are such a beautiful couple. And அக்காவும் எனக்கு கால் பண்ணி இந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்போ சொன்னேன், ஏய் செம்மையா பாட்டு இருக்கடா, இது வந்து கேபிட்டலைஸ் பண்ணு, இதை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணு, this song is going to take you places அப்படின்னாங்க. And I'm so grateful to the both of them for this. கண்டிப்பா actually அது கேக்கும்போது ஒரு வைப் இருந்துச்சு. வைனட் நான் உங்க பக்கத்துல இருக்கோம் எங்களுக்காக. கண்டிப்பா. ஓகனே నాకు చుట్టూనేనే ఒక్కటైనా ఒంటరోని కానే ధీరుడినే ఆ యోధుడినే ఆ భూమినేనే సూర్యుడైనా నేనే నన్ను నేనే చుట్టి తిరుగుతానే స్వార్థమునేనే పరమాధమునేనే నా కళ్ళులో నా 2 కళ్ళతో లోకానే చదివేసా, ముసుగున మనుషుల రంగులు చూసా. నేనా నువ్వా అంటే నాకు ముఖ్యం, నేనంట గెలుపు జెండాలే నా దారంట. మనస్సు ఉన్నా గాని లేదంట, మెదడు మాటే నే వింట,
మాయదారి లోకంలో ఇంతే ఇంతే నేనంటాయ్. பா ட்ராக்கெல்லாம் உங்க வாய்ஸோடய கேட்கும்போதே வோக்கல்ஸோடய நல்லா இருக்குண்ணா. ஏன்னா எனக்கு ஆக்சுவலி இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு எப்பவுமே சந்தோஷம். நான் கூட ரெக்கார்ட் பண்ணும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவரோட தாட் ப்ராசஸ் வந்து பயங்கர ஒரு இண்டி ஸ்டைல்ல இருக்கும். அவர் எப்பவுமே என்கிட்ட பாடம் என்ன சொல்லுவார்னா, டேய் இது வந்து சினிமாத்தனமா பாடாதன்னு. ஓகே ஓகே தட் மீன்ஸ்னா சினிமாத்தனமா பாடாதன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இது வந்து எப்பவுமே இப்போ ஒரு இன்ட்ரோ சாங்னா உடனே அதுல இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் இல்லாம எனக்கு வந்து நீ ரொம்ப நார்மலா கேஷுவலா பாடணும்ன்றது தான் அவர் சொல்ல வர்றது. ஹி வாண்ட்ஸ் இட் டு சவுண்ட் லைக் an indie. அவரே ஹீஸ் an indie musician. he is very passionate about independent music. அவரோட என்ஜாமி அவர் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் தெரியும். அவர் வந்து தனித்துவம்னுவாங்கல்ல, அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும். அவர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு தாட் ப்ராசஸ் அவருது. அண்ட் இப்போ ரெகுலரா நம்ம கமர்ஷியலா பாடுறதுக்கும் அவருக்கு பாடுறதுக்கும் there's a difference. அது வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாவே சொல்லுவார். அதான் ஒரு வாட்டி அவர்கிட்ட சொன்னா, நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்க இருந்தீங்கனாலே அதோட அவுட்புட் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. அண்ட் நம்ம சிங்கர்ஸ் எல்லாருக்கும் எங்களுக்கு என்னன்னா we are used to one type of இது. ஆனா அவர்கிட்ட பாடும்போது கொஞ்சம் பயங்கர டிஃப்ரெண்டா ஒரு ஃபீலிங் இருக்கும். முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், பட் இப்போ பழக்கமாயிடுச்சு. ஓகே தட் இஸ் அமேசிங் திங். லைக் கல்கி அகைன் பிரபாஸ், பச்சன், கமல்ஹாசன் சார், தீபிகா படுகோன், n நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் அப்படிங்களா? என்ன காஸ்டிங். அண்ட் கமல் சார் வந்து இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். அண்ட் எங்க அம்மாவோட ஃபேவரட்டும். அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல நான் பாடுறேன்னு சொன்னா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு கமல் சார் அந்த ஒரு டாப் ஹீரோ. அண்ட் கமல் சாருக்கு பாடினது அண்ட் லுக் அட் த நேம்ஸ்ல அந்த படம் ப்ராஜெக்ட்ல இருக்கிற really வெயிட்டிங். June 27th கண்டிப்பா வாட் இட். கண்டிப்பா எல்லாருமே